ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை ராகி மாவு சிமில் இடிக்க போகிறோம். அது எப்படி இடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜார்ல மாத்தி இது நொய் மாதிரி உடைச்சி வச்சுக்கலாம். இதை வேர்க்கடலையை வெல்லம் இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ வேர்க்கடலையை நல்லா இடிச்சு வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு நொய்யா எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ இதை அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி வச்சுக்கணும். வெல்லத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். இப்போ அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு அடை தட்டிக்கணும். சின்னதாக ஒரு வெள்ளை துணி வச்சு நைஸாக தட்டிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கெட்டியா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்புல தோசை தவா வச்சுட்டு தட்டி போட போறேன். மெல்லிசா ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு இந்த மாதிரி சின்னதா எடுத்து அதை இப்படி உருண்டை பண்ணி இப்படி தவச்சு தட்டிக்கணும். துணியில மெல்லிசா திரட்டணும். ரொம்ப கனமா தட்டினா வேகாது. எள்ளு வறுத்து எள்ளையும் போட்டு நம்ம சிமில் இடிச்சுக்கலாம். எள்ளு வேணாம் பிடிக்காதவங்க வேர்க்கடலையில் இடிச்சுக்கலாம். ரெண்டுத்துலையுமே நம்ம சிமில் செய்யலாம். நான் வேர்க்கடலையில் செய்கிறேன். இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா கையில் தட்டும் போது லைட்டாக எண்ணெய் போட்டு இப்படி தட்டினா மெலிசா வந்துடும். கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வெள்ளை துணியில் வச்சு தட்டினாதான் மெலிசா வரும். இல்லைன்னா கனமாக வந்துச்சுன்னா அடை வேகாது. மெலிசா இருந்தால் சீக்கிரமாக வேகும். இப்போ இது தட்டியாச்சு. இதில் போட்டுட்டேன். இப்போ இன்னொன்று தட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒன்று தட்டி போட்டாச்சு கல்லில். இப்போ இன்னொன்று தட்டி வச்சிருக்கோம் மெலிசா. இப்போ இது கல்லில் போட்டது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். சுற்றி ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு. இதை எடுத்துட்டு இன்னொன்று சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இத மாதிரி பிச்சி பிச்சி போட்டுட்டு
இது நல்லா நொறுங்க இடிக்கணும். இடிச்சு தான் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இடிச்சு அப்புறமா உருண்டை பிடிக்கணும். இது இந்த மாதிரி உதுத்து போட்டாச்சு, பிச்சு பிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த உரலில் போட்டு இடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கணும். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கணும். இப்போ இடிச்சாச்சு. இதை வந்து முடிஞ்சா இடிச்சுக்கலாம், அப்படி இடிக்க முடியலன்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தூளாக இடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்படி மூணுத்தையும் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிக்கலாம். தேவைப்பட்டால் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், தனித்தனியாக அரைச்சியும் ஒன்றா போட்டு பிசைஞ்சி கூட நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சிலையும் போட்டு அரைச்சி கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மூணுத்தையும் தனித்தனியாக அரைச்சி மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஏலக்காய் போட்டு உருண்டை பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு அப்படியும் பண்ணலாம். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இடிச்சாச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். மறுபடியும் இதை கொடிச்சு இடிச்சுக்கலாம். வெள்ளை நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா 200 கிராம் சேர்த்துக்கலாம். அப்படி வேணான்னா கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இப்போ உருண்டை பிடிக்கலாம். இப்போ இடித்து போட்டு இப்போ இந்த மாதிரி இடித்தாலும் மறுபடியும் நம்ம நல்லா பிசையணும். அதை இப்போ பிசைஞ்சிட்டு இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ என்ன கையில் கொஞ்சம் நெய் தொட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே கூட உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரியமான உணவு, நல்லா இருக்கும். இப்போது வேர்க்கடலை, ராகி மாவு, வெல்லம் போட்டு ஏலக்காய்லாம் போட்டு நம்ம ஒரு சிமில் இடிச்சிருக்கோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.